டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கிராமர் டாபிக் வந்து இடியம்ஸ். இடியம்ஸ் பற்றி 8th to 12th சமச்சீர் புக்கில் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அதை வந்து நம்ம தரவாக வந்து பார்த்துடலாம். இதுவே வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்தா அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியம்ஸ் வந்து நீங்கள் வந்து சினானிம்ஸ் மாதிரி அதனோட மீனிங்ஸை வந்து மக்கப் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் இடியம்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு இடியம்குள்ளேயும் ஏன் அந்த ஃப்ரேஸ் வந்து அந்த மீனிங்க்கு லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குட்டி கதை இருக்கும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அந்த இடியம் வந்து பார்த்தாலே ஓகே இதுதான் மீனிங் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கொலோகேஷன் டாபிக் பார்த்தோம் இல்லையா? கொலோகேஷனுக்கும் இடியம்க்கும் என்ன வித்தியாசம்னா, கொலோகேஷன் வந்துட்டு பேரிங் ஆஃப் வேர்ட்ஸ் பை நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். அவங்க வந்து ஒரு நேச்சுரலாக வந்து யூஸ் பண்ணுறது, ஒரு ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜில் வரணுன்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. அது வந்து லிட்ரலாக அந்த வேர்ட் வந்து அந்த மீனிங்கை தான் உணர்த்துது. ஆனால் இடியம்மை பொறுத்த வரைக்கும் அங்கே கொடுத்துருக்கிற ஃப்ரேஸ் வந்து அதனோட லிட்ரல் மீனிங் வந்து கிடையாது. அதனோட லிட்ரல் மீனிங் வந்து வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் ஆஃப் கேக்னால் கேக்கோட பீஸ் வந்து கிடையாது, அதனோட மீனிங் வந்துட்டு வேறு. இதுதான் கொலோகேஷனுக்கும் இடியம்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இப்போ பார்க்கலாம். பேட் எக் அப்படின்னா அழுகின முட்டை. ஸோ அழுகின முட்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இட் சிம்பிளைசஸ் ஒரு டிஸ்ஆனஸ்ட் ஆர் இல் பிஹேவ்ட் பர்சன். நெக்ஸ்ட்டு வந்து பீஸ் ஆஃப் கேக். பீஸ் ஆஃப் கேக்னால் ரொம்ப ஈஸியாக ஒரு வேலையை முடிக்கிறது தான் பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லுவோம். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா உன் கையில் டெசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்திருக்கு. ஸோ உன்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. ஸோ இதுதான் டெசிஷன் இஸ் இன் யுவர் டர்ன், அதாவது உன்கிட்ட அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சேவ்டு பை த பெல். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாக்ஸிங் வந்து நடக்குது, அது வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து பெல் அடிச்சிடுறாங்க அப்படின்னுங்கள, அந்த கேமில் 2 பேருக்குமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து சேவ்டு பை த லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். ஆன் Cloud 9 அப்படின்னா ஆக்சுவலாக புத்திசமில் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பும் வந்து க்ளவுடாக வந்து சொல்லுவாங்க. ஸோ Cloud 9 அப்படின்றது அந்த ஃபைனல் என்லைட்டன்மெண்ட்டு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆன் Cloud 9னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஹாப்பியாக இருக்கிறது தான் Cloud 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அட் 6s and 7s அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். ஆக்சுவலாக ஒரு போர்ட் கேம் வந்துட்டு இருக்குது, அதில் வந்து 6th 7th பொசிஷனில் வந்துட்டு இருந்தோன்னா அங்கே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற மூவ்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 6 and 7s அப்படின்னா வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆர் அ ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னா தப்பு செய்யும்போது கரெக்டாக வந்து பிடிப்பட்டுறாங்க அப்படின்றது தான் காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லுவோம். கிக் த பக்கெட் அப்படின்னா சிம்பாலிக்கலி இது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, சாவை தான் வந்து கிக் த பக்கெட், டு டை அப்படின்றது தான் கிக் த பக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சூசைடையோ ஒரு ஹேங்கிங்கையோ சிம்பிளைஸ் பண்ணுது இது. அ கோச் பொட்டேட்டோ அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு லேசியான பர்சன், அதை தான் வந்து அ கோச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அ ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா வந்து ஒரு கிளவர் பர்சனை தான் வந்து அ ஸ்மார்ட் குக்கி, ஹீ இஸ் அ ஸ்மார்ட் குக்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ரொம்ப புத்திசாலி நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரெட் அண்ட் பட்டர். பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அடிப்படை தேவைகள் அப்படின்றது தான் பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் சீஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய கைப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் பிக் சீஸ்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். நெக்ஸ்ட்டு டு ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட அட்டம்ப்டில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறது, அதாவது டு பி அன்சக்ஸஸ்ஃபுல் அட் சம்திங். ஆன் த பால் அப்படின்னா வந்து ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் அ சுச்சுவேஷன். ஒரு கிரிக்கெட்லேயே வந்து பாருங்களேன், பாலில் தான் எல்லாரோட கண்ணும் வந்து இருக்கும். ஸோ ஆன் த பால்னா ஹீ இஸ் ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் த சுச்சுவேஷன். ஓகேவா? ஜம்ப் ஃபார் ஜாய் அப்படின்னா இது டைரெக்டாக மீன் பண்ணுது, ஹாப்பியாக இருக்கிறது தான் ஜம்ப் ஃபார் ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னா வந்து எல்லாருமே படிக்கிறாங்க, பட் ஆனால் அந்த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அதாவது டுவர்ட்ஸ் அ கோல்.
அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதோட பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப ஃபியூக்கு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஹார்ஸ் டவுன். ஒன் ஹார்ஸ் டவுன்னா வந்துட்டு மிடிவல் ஏஜில் வந்துட்டு ஒரு சின்ன டவுன் வித் லிமிட்டட் ஃபெசிலிட்டிஸை தான் வந்துட்டு ஒன் ஹார்ஸ் டவுனுன்னு சொல்லுவாங்க. டேக் 5 அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு டேக் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் ஹெவன்னாலும் வெரி ஹாப்பி அபவுட் சம்திங். பர்ஃபெக்ட் 10 அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது தான் பர்ஃபெக்ட் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஷீப் அப்படின்னா ஆட்மேன் அவுட். யார் அந்த கருப்பாடு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, ஸோ யார் அந்த ஆட்மேன் அவுட். அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கிறது தான் அவுட் ஆஃப் த ப்ளூ. க்ரே ஏரியா. க்ரே ஏரியானா வந்து ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியாத ஒன்று, ரொம்ப அன்கிளியராக இருக்கிறது தான் க்ரே ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா ரொம்ப ரேர் அக்கரன்ஸ். என்னென்னா ஒரு கேலண்டர் மந்தில் வந்துட்டு ஒரு தடவை தான் ஃபுல் மூன் வரும். பட் ஆனால் ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷனில் 2 to 3 இயர்ஸில் ஒன்ஸ் தான் வந்து 2 தடவை வந்து மூன் வந்து ஃபுல் மூனாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா வெரி ரேர் அக்கேஷன்ஸை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு குட் சான்ஸ் தான் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஸ்னெயில் ஸ்பேஸ். ஸ்னெயில்னால் நத்தனாலே வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு மூவ் ஆகும் இல்லையா? அதை தான் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது தான் அட் ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டை வெளியில் கொண்டு வர்றது தான் வந்துட்டு லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். த லயன் ஷேர். லயன் ஷேர்னால் ஒரு பிக்கெஸ்ட் பார்ட்டு, அதுதான் லயன் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை தான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம அங்கே வந்து அவங்க எல்லாருமே வந்து வேறு ஒரு குரூப்பை வந்து சேர்ந்தவங்க, அதாவது ஒரு லிட்ரரி குரூப்பை சேர்ந்தவங்க. நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா நம்ம அங்கே வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருப்போம். ஏன்னா அவங்கெல்லாம் புக்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ இதுதான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். வாட்ச் லைக் அ ஹாக். ஹாக்னால் வந்து பருந்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது தான் வாட்ச் லைக் அ ஹாக் அப்படின்னு சொல்கிறோம். மேட் ஆஸ் ஹார்னெட். ஹார்னெட்னால் வந்து கொலவி. கொலவி வந்து பயங்கரமாக கொட்டும். சில இடத்துல வந்துட்டு விஷக்கொலவிகளும் இருக்கும். இட் கேன் ஈவன் கில் அ பர்சன் இல்லையா? ஸோ மேட் ஆஸ் அ ஹார்னட்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக ஆங்க்ரியாக இருக்கிற சுச்சுவேஷனை தான் மேட் ஆஸ் அ ஹார்னட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னா நிறைய பேர் நம்ம ரொம்ப பாசமாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தவங்க வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க இல்லையா? தே ஆர் செரிஷ்ட் அபவ் அதர்ஸ். அவங்கள தான் ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் இடியம்ஸை பார்க்கலாம். பிளட் ரன்ஸ் திக்கர் தேன் வாட்டர். அதாவது நிறைய உறவுகள் இருந்தாலும் நம்மளோட ரத்த பந்தம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு, மற்றவங்க எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறது தான் பிளட் ரன்ஸ் திக்கர் தேன் வாட்டர். டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஃபிஷ் வந்துட்டு தண்ணியை விட்டு வெளியில் வந்ததுன்னா சர்வை பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை தான் டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டல் ஆஸ் டிஷ் வாட்டர். ரொம்ப போரிங்காக ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷனை தான் டல் ஆஸ் டிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு மடி ஒரு மர்க்கி வாட்டர் ஆன் த ரோட் சைடு தான் வந்துட்டு டிச் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்துட்டு டல் ஆஸ் டிச் வாட்டர் அப்படின்றதுக்கு பதிலாக டல் ஆஸ் டிஷ் வாட்டர் அப்படின்னு இப்போ யூஸ் பண்ணுறாங்க ஒரு போரிங்கான சுச்சுவேஷன் வந்து சொல்கிறதுக்கு. ஆஸ் அ டக் டேக்ஸ் டு வாட்டர். ஸோ டக் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்விஃப்டாக வந்துட்டு மூவ் ஆகும் இல்லையா? அதை தான் வந்துட்டு நேச்சுரலி வித் ஈஸ் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் ஆஸ் அ டக் டேக்ஸ் டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர். என்னவா இருந்தாலும், அது எவ்வளோ நரகமாக இருந்தாலும், வெள்ளமே வந்தாலும் மழையே அடித்தாலும் அது ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் டிட்டர்மின் டு டூ சம்திங் அப்படின்றது தான் கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ஐ. அதாவது உனக்கு வந்து மொத்தமாக அன்டில் இட் இஸ் கான், நம்மளுக்கு ஒருத்தரோட அருமை தெரியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த இடியமோட மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
போர் கோல்ட் வாட்டர் ஆன் சம்திங் அப்படின்றது வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறது தான் வந்துட்டு டக்குன்னு அவங்கள அடக்கிறது தான் வந்து போர் கோல்ட் வாட்டர் ஆன் சம்திங். ட்ரெட் வாட்டர் அப்படின்னா இப்போ தண்ணியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்று கையும் காலையும் அசைச்சோன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம மூவ் ஆக போகிறதில்ல, அதே இடத்துல தான் தேங்கி நிற்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் எந்த ப்ராக்ரஸும் இல்லாதது தான் ட்ரெட் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி வாட்டர் ஆஃப் அ டக்ஸ் பேக், அதாவது டக் வந்து தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் அந்த தண்ணி வந்து அதிலிருந்து விலகாது, அந்த தண்ணி ஒட்டிகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி கிரிட்டிசிசம் டு சம் ஒன் தட் ஹாஸ் நோ எஃபெக்ட் ஆன் தெம் அட் ஆல். அதனால வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒரு எஃபெக்டே இல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு பி வாட்டர் ஆஃப் அ டக்ஸ் பேக். ஓகேவா? டு பி இன் டீப் வாட்டர் அப்படின்னா ரொம்ப ஒரு சீரியஸாக டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை மூழ்கி இருக்கிறது தான் வந்துட்டு டு பி இன் டீப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹங்க்ரி ஆஸ் அ பியர் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பசியோடு இருக்கிறது தான் ஹங்க்ரி ஆஸ் அ பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரஃப் ஆஸ் அ பியர், பியர் வந்து ரொம்ப சோஷியலைஸ் பண்ணிக்காது, அது பாட்டிலும் தனியாக உட்காந்து சாப்பிட்டு அப்படியே தலை கீழே கவுந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பீயிங் அன்சோஷியபிள் ஆர் ஸ்பீக்கிங் இன் அ வெரி அப்ரட் ஆர் ரூட் வே தான் கிரஃப் ஆஸ் அ பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் த பியர் பை த டூத் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை பொருத்திக்கிறது. அதாவது இப்போ போய் லயன் வாயில் வந்து கைவிட போகலாமா, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று, இல்லை ஒரு டேஞ்சரஸ் அனிமல் கிட்ட வந்து போகலாமா, நம்மளுக்கு தெரியும் அது மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு. அதை தான் வந்து டேக் த பியர் பை த டூத். ஓகேவா? ஆஸ் பிஸி ஆஸ் அ ஹைபர்னேட்டிங் பியர். ஹைபர்னேட்டிங் பியர்னால் என்னது? பியர்ஸ் ஜென்ரலாக வந்து ஹைபர்னேட் பண்ணும், அதாவது ரொம்ப நேரம் வந்து தூங்கும் இல்லையா, அதான் ரிமைனிங் ஐடில் தான் வந்துட்டு ஆஸ் பிஸி ஆஸ் அன் ஹைபர்னேட்டிங் பியர் அப்படின்னு ஒரு சர்க்காசம் மாதிரி சொல்கிறாங்க. அ பியர் ஹக் அப்படின்றது வந்துட்டு ஒரு க்ளோஸ் ஹக் பண்ணுறது அஃபெக்ஷனேட்டாக, அதை தான் வந்து அ பியர் ஹக் அப்படின்னு சொல்கிறாங்க. அ பியர் மார்க்கெட், இது வந்து எக்கானமியில் வந்து யூஸ் பண்ணுவோம், அதாவது ஸ்டாக் வந்துட்டு டவுன்ஃபால் ஆகும் போது இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து யூகிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஷேர்ஸ்லாம் வந்துட்டு செல் பண்ணிடுவாங்க ரேதர் தென் பை. இதுதான் வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் இடியம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து உங்களை ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து போடுறாங்க, இல்லை ஒரு திடீர்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஒரு தயக்கம் இருக்கும், அதை ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் 1-2 தடவை அது ப்ராக்டிஸ் ஆன உடனே, ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கோ ப்ராக்டிஸ் ஆன உடனே உங்களுக்கு நீங்கள் எப்படி ஸ்கில்டாக இருக்கீங்க, எப்படி வந்து இது பண்ணால் கரெக்டாக வரும்னு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா. ஸோ அது தான் டு ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ்னால் டு பிகின் ஸ்பீக்கிங், அதாவது நம்மளை பற்றி நம்மளை தெரிஞ்சுட்டு நம்மளோட ஸ்கில்லை வந்து புரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியலாக ஒரு தயக்கமாக இருக்கும், அதுக்கப்புறம் வி வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். இனிஷியலி ஷீ ஸ்டம்பிள்ட் அவுட், அதுக்கப்புறமா வந்து ஷீ ஃபைண்ட் ஹர் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு லெண்ட் அண்ட் இயர் அப்படின்னா வந்து காது கொடுத்து கேட்குறது, அவங்களுக்கு ஒரு எம்பத்தி வந்து படுறது தான் வந்து லெண்ட் அண்ட் இயர். ஷார்ப் அஸ் அ டேக், டேக்னா ஒரு ஷார்ப் நெயில், அந்த மாதிரி நம்ம ரொம்ப கிளவராக இருக்கிறது தான் ஷார்ப் அஸ் அ டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் த மூன், ஓவர் த மூன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு போயமில் வந்து ஜம்ப்ட் ஓவர் த மூன் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கிற சுச்சுவேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க, அதை தான் வந்து இங்கே இடியோமேட்டிக் ஃப்ரேஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓவர் த மூன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் டிலைட்டட். ஓகேவா? ஆன் த பால் அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ரொம்ப அலர்ட்டாக அவேராக இருக்கிறது அந்த சுச்சுவேஷனுக்கு தான் ஆன் த பால். ட்ரூ லெவல் வித் அப்படின்னா இன்னொருத்தரோட சமன் செய்கிறது ஒரு பொசிஷனை. ஓகேவா? இப்போ ஒருத்தர் 100 ரன் ஸ்கோர் பண்ணுறாருன்னா இவரும் அதை சமன் செய்யறது தான் ட்ரூ லெவல் வித். ஊப் வித் க்ளீ அப்படின்னா வந்துட்டு ஷவுட் வித் என்தூசியாசம், ரொம்ப சந்தோஷமாக கத்தி கூப்பாடு போடுறது தான் வூப் வித் க்ளீ. ஜாம்ட் ஆன் த பிரேக்ஸ்னால் வந்துட்டு குவிக்காக வந்து பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணுறது தான் ஜாம்ட் ஆன் த பிரேக்ஸ். கிளங் ஃபார் டியர் லைஃப் அப்படின்னா டூ சம்திங் விச் மச் எஃபர்ட் டு அவாய்ட் டேஞ்சர். ஓகேவா? ஒரு டேஞ்சரை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரம் மேற்கொண்டு ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் கிளங் ஃபார் டியர் லைஃப்.
சார்ஜ் அப் த ரோட் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது தான் சார்ஜ் அப் த ரோட். பீட் அ ஹேஸ்டி ரிட்ரீட் அப்படின்னா வந்து இப்போ ஒரு வார் வந்து நடக்குது, ஆனால் இது வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து போகும், இது நிறைய டிஸ்ட்ரக்ஷனை வந்து கொண்டு வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வித்ட்ரா வெரி குவிக்லி டு அவாய்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது தான் பீட் அ ஹேஸ்டி ரிட்ரீட். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து கிளாஸ் 11ஓட இடியம்ஸ் வந்து பார்க்கலாம். த்ரோ இன் த டவல் அப்படின்னா பாக்ஸிங்கில் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இந்த சுச்சுவேஷன் வந்து நடக்கும். அதாவது மேனேஜரோ இல்லை உங்களோட கோச்சோ வந்து டவல் வந்து அந்த அரேனா உள்ள த்ரோ பண்ணுறது. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு, நாங்கள் வந்து தோல்வியை ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் டு குவிட் அண்ட் டிஃபீட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் அவர் கார்னர் அப்படின்னா இதுவும் வந்து பாக்ஸிங்கில் வந்து அந்த பர்டிகுலர் கார்னரில் வந்துட்டு அவங்க சைடில் வந்து உட்காந்துட்டா அவங்களோட கோச்சோ இல்லை மேனேஜரோ வந்து ஹெல்ப் அவுட் பண்ணுவாங்க. அதுதான் கெட்டிங் சப்போர்ட் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். ஓகேவா? ஆன் த ரோப்ஸ் அப்படின்னா இதுவும் பாக்ஸிங்கில் வந்துட்டு ஒரு வேர்ஜ் ஆஃப் டிஃபீட் இல்லை கொலாப்ஸ் போது வந்து ஆன் த ரோப்ஸ் வந்து அப்படியே வந்து போவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து இந்த இடியம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃப்ரேஸ் வந்து இடியம்ஸில் எப்படி அமைப்பாங்கன்னா எதனோட ஒரு ரெஃபரன்ஸுக்கோ இந்த மீனிங் வந்து செட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இடியம்ஸ். ஓகேவா? பிலோ த பெல்ட் அதாவது டு சே சம்திங் தட் இஸ் ஆஃபன் டூ பர்சனல், யூஸ்வலி irrelevant அண்ட் ஆல்வேஸ் அன்ஃபேர். ஓகேவா? ஒரு பாக்ஸிங்கில் வந்து பிலோ த பெல்ட் வந்துட்டு நம்ம ஃபைட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப பர்சனலாக வந்து சொல்கிறது வந்து irrelevant-ஆக வந்து சொல்கிறது வந்துட்டு ரொம்ப அன்ஃபேர். அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா ஒரு ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒருத்தங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு தயாராகிறது தான் ஸ்கொயர் ஆஃப். ஓகேவா? ரைட் அப் ஒன்ஸ் ஆலி அதாவது ஒரு பர்சனோட டேஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆர் எபிலிட்டிஸை யோசித்து பண்ணுறது தான் ரைட் அப் ஒன்ஸ் ஆலி. ட்ரைவ் ஒன் அப் த வால் அப்படின்னா ஒருத்தனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஏற்றி விட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணி விட்டுடுறது, அப்படியே அந்த செவரை குச்சி ஓடி போயிடலாம்ப்பா அப்படி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ட்ரைவ் ஒன் அப் த வால். ஹிட் த ரோட் அப்படின்னா ஒரு ஜேர்னி மேற்கொள்கிறது தான் ஹிட் த ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் ஃபார் அ ரைட்னா வந்து சீட் பண்ணிடுறது, அவங்கள வந்து ட்ரிக் பண்ணி டிசீவ் பண்ணுறது தான் டேக் ஃபார் அ ரைட் அப்படின்னு சொல்கிறது. இன் பேனிக் மூட்னா ஒரு அஃப்ரைடாக இருக்கிற சுச்சுவேஷன், ஒரு ஃபியர்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான் இன் பேனிக் மூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 12 வந்து பார்க்கலாம். சேவ் ஒன் ஸ்கின் அப்படின்னா வந்துட்டு நம்மளே காப்பாற்றிக்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக் போத் எண்ட்ஸ் மீட் அப்படின்றது வந்து ஹீ ட்ரைட் ஹார்ட் டு மேக் போத் எண்ட்ஸ் மீட்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாங்குகிற வருமானத்துக்கு உள்ளார அவங்களோட வாழ்க்கையை நடத்துகிறாங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு ஹீ ட்ரைட் ஹார்ட் டு மேக் போத் ends மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அ போல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கை அப்படின்னா ஒரு சட்டனான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்கிங் நியூஸ் தான் வந்து போல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கை. கோ டு கிரேவ்னா வந்துட்டு இந்த உலகத்துலேருந்து விடுபடுறது. ஹாவ் த விப் ஹேண்ட் அப்படின்னா டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல். இப்போ ஹார்ஸ் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விப்பை வந்து வச்சோன்னா ஹார்ஸை வந்து அவர் எப்படி வேணால் வந்து ஓட வைக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நம்மக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரோல் இருக்கிறது தான் ஹாவ் த விப் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறது. அண்டர் அ க்ளவுட்னா ஒருத்தங்களை வந்து ரொம்ப ஒரு சந்தேக கண்ணோட்டத்தையே பார்க்குறது. ஒரு பிளாக் க்ளவுட்னால் வந்துட்டு ஒரு சஸ்பீஷன் வந்து சொல்கிறாங்க இல்லையா, ஒரு டிஸ்ட்ரஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் அண்டர் அ க்ளவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில். டஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கிளியராக வந்து தெரியாது, அன்சர்டனாக இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் டு செட்டில் டவுன் ஆச்சுன்னா தான் நம்மளோட பாதை வந்து கிளியராக இருக்கும். அதை தான் டு வெயிட் ஃபார் அ சுச்சுவேஷன் டு பிகம் கிளியர் ஆர் சர்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட் ஆல் யுவர் டக்ஸ் இன் அ ரோ. ஸோ ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணு அப்படின்றது தான். டக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக ரோவில் போகும், திரும்பும். இது அதை தான் வந்து ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஃபெச் அண்ட் கேரி அப்படின்னா
நிறைய வேலை பண்ணுறது, ஒருத்தருக்காக ஒரு சர்வன்ட் மாதிரி வந்து பண்ணுறது, அதுதான் ஃபெச் அண்ட் கேரி ஃபார் சம்படி அப்படின்னு சொல்கிறாங்க. டு டூ த மேத்னா கால்குலேட்டிவாக இருக்கிறது, முன்னாடியே வந்துட்டு சமயோஜிதமாக யோசித்து செயல்படுறது தான் வந்துட்டு டு டூ த மேத். ரவுண்ட் த கார்னர்னால் வந்துட்டு கிறிஸ்மஸ் இஸ் ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. த ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயத்தை, அது வந்து எசென்ஷியலாக இல்லை, பட் ஆனால் இது இருந்தால் இன்னும் பெட்டர் அப்படின்னு. ஸோ பிரியாணியோட சிக்கன் 65 வந்து சாப்பிட்டேன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா, அதை தான் வந்துட்டு ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு சொல்லலாம். பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ் அப்படின்னா வந்து டு மேக் த பீப்புள் மோர் ரிலாக்ஸ்ட், எக்ஸ்பெஷலி அட் த பிகினிங் ஆஃப் த மீட்டிங். ஸோ ஒரு மீட்டிங் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப அமைதியாக வெல் ஆர்கனைஸ்டாக என்ன நடக்க போதோ அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறவர் வந்துட்டு யதார்த்தமாக ஒரு ஜோக்கை க்ராக் பண்ணி ஆரம்பிக்கிறதோ, இல்லை ஒரு ஏதோ ஒரு நல்ல ஃபன்னியாக வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ ஈஸ் அவுட் த அந்த அமைதியான சுச்சுவேஷனை வந்துட்டு உடைக்கிறது தான் வந்துட்டு பிரேக் த ஐஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத் அப்படின்னா ரொம்ப நேரோவாக எஸ்கேப் ஆகி சக்சீட் பண்ணுறது. அதுதான் பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத். ஒரு சக்ஸஸ் வந்து ஒரு ஸ்மால் மார்ஜினில் வந்து சக்சீட் பண்ணுறது. ஷார்டஸ்ட் போல்ட் அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து அவரோட எல்லா எனர்ஜி எல்லா ரிசோர்ஸஸையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டார், இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனை தான் ஷார்டஸ்ட் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன் அ நைஸ் பிக்கிள் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், அதுலேருந்து வெளிவரவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனை தான் இன் அ நைஸ் பிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஹாவ் கோல்டு ஃபீட்னா ரொம்ப பயப்படுறது, திடீர்னு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்கிறாங்க, ரொம்ப பயந்து பின்வாங்கிறது தான் ஹாவ் கோல்ட் ஃபீட் அப்படின்னு அர்த்தம். அலாம் பெல்ஸ் ரிங்கிங், அதாவது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்றது சைன் பண்ணுறது தான் அலாம் பெல்ஸ் ரிங்கிங்னு சொல்லுவாங்க. பேக் டு த வால்னால் ஒரு சீரியஸான டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை தான் பேக் டு த வால். ஸோ ஒரு மிலிட்ரியில் சண்டை போடுறாங்க, ஒரு பெரிய வால் இருக்குது, இதுக்கு மேலே ஓட முடியாது ஒளிய முடியாது, ஒன்று நீ நின்று சண்டை போட்டு நீ உயிரை காப்பாற்றிக்கணும், இல்லைன்னா மடியணும். இதுதான் வந்து பேக் டு த வால், ஒரு சீரியஸான டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை சொல்கிறாங்க. கிராஸ்ப் ஆர் கிளட்ச் அட் ஸ்ட்ராஸ் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி அந்த க்ரைசிஸ்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறது தான் வந்து கிளட்ச் அட் த ஸ்ட்ராஸ். ஏதோ தண்ணியில் மாட்டிக்கிறோம், ஒரு ஒரு ஸ்ட்ரா மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரெஜைலான மெட்டீரியல் இருக்குது, அதை பிடிச்சி கூட நம்ம எப்படின்னா வந்து சேவ் ஆகிட மாட்டோமான்னு ட்ரை பண்ணுறது தான் கிளட்ச் அட் த ஸ்ட்ராஸ் அப்படின்னு அர்த்தம். சேவ்டு பை த பெல், இதுதான் நான் ஏற்கனவே அந்த பாக்ஸிங் சுச்சுவேஷன் வந்து சொன்னோம் இல்லையா, ஹெல்ப் அட் த லாஸ்ட் மூமெண்ட் ரெஸ்கியூவிங் ஒன் ஃப்ரம் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஓகேவா, லாஸ்ட் மூமெண்ட்டில் ஹெல்ப் வந்து சேவ் ஆகிறது தான் சேவ்டு பை த பெல். பாக்ஸிங்கில் வந்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாகிட்டாங்க, தே ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொசீட் ஃபர்தர், அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த பெல் அடிக்கிறாங்கன்னா சேவ்டு பை த பெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேங் அவுட் டு ட்ரை, ஸோ இப்போ துணி வந்து காய போடுறாங்க, நம்ம கிளிப்பே இல்லாமல் காய வைக்கிறோன்னு வைங்களேன், அது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் கீழே விழுந்தால் வந்து சாயில் ஆகிடும், இல்லை விண்டு வந்ததுன்னா அடிச்சுட்டு தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ சில பேர் வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் அப்படியே அபண்டன் பண்ணி விடுறது தான் ஹேங் அவுட் டு ட்ரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் புக்கில் இருக்கிற இடியம்ஸு. ஸோ இந்த இடியம்ஸை வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஓ இதுதான் என்னோட மீனிங்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போகுதும். நீங்கள் வந்து எக்ஸாமில் வர இடியம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலனா கூட இதில் இருந்து எலிமினேட் பண்ணலாம், சாய்ஸஸ் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு. அண்டு ஒரு 100 இடியம்ஸ் வந்துட்டு உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரோஸ் பொயட்ரியில் வந்துட்டு வந்திருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எலிமினேட்டிங் த சாய்ஸஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த சாய்ஸஸை வந்து எலிமினேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக அமையும். ஸோ நம்மளோட ஸ்கோர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதிலிருந்து. இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. பேசிக்காக புக்கோட இடியம்ஸை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க.
அதுவே உங்களுக்கு மோர் தென் இனஃப். டைம் இருந்ததுன்னா இந்த அடிஷ்னல் இடியம்ஸை பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.